டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் known as பாடி பில்டர்ஸ். புரதங்களை நாம் நம் உடலை வளர்ப்பவைகள் என்று அழைப்போம். சாப்பிட்டு எடுத்துப்போம், நம்ம உடம்புலையும் நேச்சுரலி ஃபார்ம் ஆகும். ரைபோசோம்ஸ் ஆக்ட் அஸ் புரோட்டீன் ஃபேக்டரிஸ். நம்முடைய உடலிலே ரைபோசோம்கள் என்பவை புரத உற்பத்தி மையங்கள் என்று அழைக்கப்படும். வேர் புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்போ நம்ம உடம்புல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி த கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல். ஒரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு ஆகும். அந்த நியூக்ளியஸில் குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். குரோமாட்டின் ரெட்டிகுலம் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன்ஸ். அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலத்தில் டிஎன்ஏல மெசேஜ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். புரதங்கள் என்பவை அமினோ அமிலங்களினால் ஆனவை. எந்த அமினோ அமிலம் சேர்ந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆனுமோ அதுக்கான மெசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கும். அதை நம்ம ஜீன்னு சொல்லலாம், சிஸ்ட்ரான்னு சொல்லலாம். ஜீன் மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன் இஸ் செட் டு பி த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகினை நாம் ஜீன் என்று அழைக்கின்றோம். உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகு செல் என்று கூறலாம். அதே மாதிரி பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு அப்போ செல்லு உள்ள இருக்க, நியூக்ளியஸில் இருக்க, குரோமோசோமில் இருக்க ஜீன் இருக்கு பாருங்களேன். இட் இஸ் செட் டு பி த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. என்ன சொல்கிறது, பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு. அது மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அந்த ஜீனில் தான் அந்த மெசேஜ் இருக்கும். அப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும்? ரைபோசோம்ஸில் நடக்கும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட். புரதங்கள் என்பவை அமினோ அமிலங்களினால் ஆனவை. எந்த அமினோ அமிலம் சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆனும் அப்படிங்கிற செய்தி இருக்கு பாருங்களேன். இந்த மெசேஜ் இஸ் இன் த டிஎன்ஏ, குரோமாட்டின் ரெட்டிகுலம். இட் இஸ் இன் த குரோமோசோம், இட் இஸ் இன் த ஜீன்ல இருப்பா. அந்த மெசேஜ் இருக்கு பாருங்கல்ல, இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு mRNA. த கன்வர்ஷன் ஆஃப் மெசேஜ் இன்டு ஆக்ஷன், செய்தியானது செயல்பாடாக மாறுதல். or the conversion of DNA into mRNA is said to be transcription. டிஎன்ஏவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அமினோ அமிலத்திற்கான செய்தியானது mRNA என்று அழைக்கப்படுகின்ற மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏவாக மாறுகின்ற ஒரு நிகழ்விற்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பெயர். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏன்னா மெசேஜ் என்னன்னு ஆக்ஷனாக மாறணும். த ஆக்ஷன் இஸ் செட் டு பி mRNA. அது அமினோ ஆசிடுக்கான செய்தியை எடுத்துட்டு போகும். அலனைன், ஒலைன், ஹிஸ்டிடைன், சூடோயூரிடைன், ரிபோதைமிடைன், லியூசின், ஐசோலியூசின், இது மாதிரி அந்த செய்தி ஒன்று இருக்கும். அந்த செய்தியை mRNA எடுத்துகிட்டு போவான். அந்த mRNAல இருக்க செய்தியை ஒருத்தர் ரீட் பண்ணுவான். இட் இஸ் செட் டு பி tRNA, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ செய்தியை ரீட் பண்ண அப்புறமா இட் கேரிஸ் த அமினோ ஆசிட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் டு த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அந்த tRNAவானது செய்தியை mRNAவிலிருந்து படித்து ரைபோசோம்களுக்கு எடுத்து செல்லும். வேர் அங்கே அமினோ ஆசிட் எல்லாம் சேரும். 2 அமினோ ஆசிட் பக்கத்தில் வருவா, பெப்டைடு பாண்டு வரும், டைபெப்டைடு பாண்டு வரும், பொலிபெப்டைடு பாண்டு வரும். ஃபைனலி த புரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட். இறுதியில் புரதமானது உருவாகும். இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. மூலக்கூறு உயிரியலின் முக்கிய கருத்தே இதுதான். ஸோ சென்ட்ரல் டாக்மா என்ன? டிஎன்ஏல செய்தி இருக்கும். அந்த டிஎன்ஏல இருக்க செய்தி என்னவா மாறும்? mRNAவா மாறும். we are calling it as messenger RNA. அந்த message is converted into action,
செய்தியானது செயல்பாடாக மாறுகிறது. அந்த mRNAல என்ன இருக்குங்கிறத யார் ரீட் பண்ணுவா? tRNA ரீட் பண்ணுவா. ட்ரான்ஸ்ஃபர் RNA, கடத்து RNA ரீட் பண்ணும். It carries the amino acid from the cytoplasm to the site of protein synthesis. அது அமினோ அமிலத்தினை அந்த tRNAல அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம் என்ற ஒரு முனை காணப்படும். அமினோ அமிலத்தை ஏற்கும் முனையின் கரம் அப்படின்னு சொல்லலாம், முனைன்னு சொல்லலாம். அது அமினோ ஆசிட் எடுத்துட்டு ஓடுவா. எங்கே ஓடுவா? ரைபோசோமுக்கு ஓடுவா. ரைபோசோமில் அந்த அமினோ ஆசிட் சேர ஆரம்பிக்கும். peptide bond, dipeptide bond, polypeptide bond, finally the protein is synthesized. So central dogma of molecular biology is protein synthesis. புரத சேர்க்கை என்பதுதான் அதனுடைய சென்ட்ரல் டாக்மாவாக இருக்கிறது. இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறுறா பாருங்களே, அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். அந்த எம்ஆர்என்ஏல இருக்க டிஆர்என்ஏ செய்தியை படித்து டிஆர்என்ஏ எடுத்துன்னு போகிறது பாருங்களேன், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பேர். இந்த சென்ட்ரல் டாக்மாவை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண, டிஸ்கிரைப் பண்ண சயின்டிஸ்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி ப்ரப்போஸ்ட் பை ஃப்ரான்சிஸ் கிரிக். இவர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பேன். வாட்சன் அண்ட் கிரிக் LLX மாடல்னு படித்தோம். வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ இரட்டை சூழல் அமைப்பினை விளக்கியவர்கள். அந்த ஃப்ரான்சிஸ் கிரிக்கை இந்த இடத்துல ஞாபகம். நெக்ஸ்ட் என்ன? இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறுறா பற்றியோனோ அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். படி எடுத்தல் என்று அழைப்பர். அந்த படி எடுத்தலோட பேஸை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் ஒன்லி அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ரிகார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். படி எடுத்தலை பற்றிய ஒரு முன்னுரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆகும்? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் mRNA ஃப்ரம் டிஎன்ஏ. டிஎன்ஏவிலிருந்து mRNA உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் படியெடுத்தல் என்று அழைக்கின்றோம். Or the conversion of DNA into mRNA is said to be transcription. DNA mRNAவாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். The enzyme is said to be polymerase. அந்த polymerase enzymeங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் அதை பற்றி நம்ம டீடைல்டாக அப்புறமா வந்திருப்போம். அப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு போகிறவங்களே, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ்க்கு என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுவா. அந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. அதை பற்றி நம்ம டீடைல்டாக அப்புறமா வருவோம். ஓகே. அப்போ RNA பாலிமரேசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். RNA வரதுனால RNA பாலிமரேசஸ் சொல்லுவோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரெட்ரோ வைரஸஸில் ப்ராப்ளம். ஜென்ரலி DNA act as a genetic material in animal viruses. DNA act as a genetic material in all organisms except plant viruses, technically says, and retroviruses. உலகில் அனைத்து உயிரினங்களிலும் மரபு பொருளாக இருப்பது DNA, தாவர வைரசுகளையும் ரெட்ரோ வைரசுகளையும் தவிர. ஏன்னா பிளான்ட் வைரஸஸ் எடுத்துட்டோம்னா RNA act as a genetic material. ரெண்டு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அது அப்புறம் வரும். ரெட்ரோ வைரஸஸ் உங்களுக்கு தெரியும். ரெட்ரோ வைரஸஸில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் HIV நமக்கு தெரியும். ஹியூமன் இம்யூனோ வைரஸ் இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ரெட்ரோ வைரஸ். நமக்கு எய்ட்ஸ் நோயினை உண்டாக்கக்கூடிய HIV என்பது ஒரு ரெட்ரோ வைரஸ் ஆகும். அது மனுஷனை தாக்கிறதுனால அது அனிமல் வைரஸ் தான். அதில் DNA தான் இருக்கணும், ஆனால் RNA இருக்கு. இப்போ அது மாதிரி ஆர்கானிசத்தில் ப்ராப்ளம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன சொன்னோம்? DNA mRNAவா மாறுறத நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் சொன்னோம், படி எடுத்தல்னு சொன்னோம். இப்போ ரெட்ரோ வைரஸஸ் இருக்கா. அந்த ரெட்ரோ வைரஸஸ் எடுத்துனோன்னா HIV இருக்கா. அவள்கிட்ட RNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கு. அப்போ RNA அவள்கிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, RNAலேருந்து RNA ஃபார்ம் ஆக போகிறதா. டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு RNA இருப்பா. the RNA is converted into DNA. அதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு பேர், பின்னோக்கிய படியெடுத்தல்னு வச்சுப்போம். RNA is converted into DNA. The process is said to be reverse transcription. Then DNA is converted into mRNA. We are calling it as transcription. அப்போ ரெட்ரோவைரஸஸில் RNAலேருந்து RNA வராது. RNA
ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பின்னோக்கிய படியெடுத்தலின் மூலமாக டிஎன்ஏவாக மாறி அந்த டிஎன்ஏல திருப்பி டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் நடந்து ஆர்என்ஏ உருவாகும். இது நம்ம ரெட்ரோ வைரஸஸ்ல ஸ்பெஷலாக ஞாபகம். அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிட்டா. mRNA is said to be the messenger RNA. What is the role of messenger RNA? It carries the information for a particular amino acid. Encoding a protein or mRNA is RNA which carries genetic information encoding a protein from genes into the cell. ஜீன்களிலிருந்து செல்களுக்கு ஒரு செய்தியினை எடுத்து செல்கிறது, பாரம்பரிய செய்தியினை எடுத்து செல்கிறது. அந்த செய்தி எதை பற்றி இருக்கிறது? புரதத்தை பற்றி இருக்கிறது. ஒரு புரதத்திற்கான, ஒரு அமினோ அமிலத்திற்கான பாரம்பரிய செய்தியினை டிஎன்ஏவிலிருந்து செல்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியினை, ஜீனிலிருந்து செல்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பணியினை செய்வதற்குத்தான் mRNA என்று பெயர். Simply says mRNA carries information from DNA to the cells. செல்லில் போகிறப்ப தான் உங்களுக்கு யார் இருப்பான்னு தெரியும். டிஆர்என்ஏலாம் வரும், அது எக்ஸப்ஷனல் கேஸ். அது அப்புறமா நம்ம அதை பார்த்துப்போம். அப்போ டிஎன்ஏ இஸ் கன்வெர்ட்டட் இன்டு mRNA. The process is said to be transcription. டிஎன்ஏவானது mRNAவாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் படியெடுத்தல் என்று அழைக்கின்றோம். அப்போ டிஎன்ஏல என்ன இருக்கும்? ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தி இருக்கும். A message for a particular amino acid present in the DNA. அந்த டிஎன்ஏ என்னவா மாறுவா? mRNAவா மாறுவா. அந்த மாறுறதுக்கு ப்ராசஸ்க்கு என்ன பேர்? டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ மெசேஜ், செய்தி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்ஷன், செயல்பாடாக மாறுகிறது. அப்புறம் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 2 strands. டிஎன்ஏ என்பது 2 இழைகளால் ஆனது. ஆர்என்ஏங்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ராண்டு தான். அப்போ 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா பற்றி ஒன்றும், ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ராண்டு செப்பரேட் ஆகும். தே ஆர் செப்பரேட்டட். அதில் ஒரு ஸ்ட்ராண்ட் என்ன ஆகும்னா டெம்ப்ளேட் டிஎன்ஏவை ஆக்ட் பண்ணும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு வச்சுக்கோம். இன்னொரு டிஎன்ஏ, இன்னொரு ஸ்ட்ராண்ட், டிஎன்ஏ அனதர் ஸ்ட்ராண்ட். அது டெம்ப்ளேட்னா இது கோடிங் ஸ்ட்ராண்டாக இருக்கும். அப்போ 2 ஸ்ட்ராண்டில் எது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னவா மாறும்னா இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு mRNA. அதை எப்படி சொல்லுவா? டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட். 2 ஸ்ட்ராண்டில் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஒன்றுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு பேர், இன்னொன்றுக்கு கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு பேர். இதையும் நீ மனசில் வச்சுக்கணும். குட்டி 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 குட்டியாக பிரித்து கொண்டு வரேன். அப்புறம் வேற என்ன? போத் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரு பார்ட்டிசிபேட், வாட் வில் ஹேப்பன்? இப்போ 2 ஸ்ட்ராண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறான். 2மே mRNAவாக மாறிவிடுது. இந்த ஸ்ட்ராண்ட் எடுத்துனேன்னா 3' 5' இருந்தால் ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் எடுத்துனேன்னா 5' 3' இருக்கும். இதுலேருந்து ஒரு mRNA ஃபார்ம் ஆகிடுது. இதுலேருந்து ஒரு mRNA ஃபார்ம் ஆகுதுன்னா இதுலேருந்து ஃபார்ம் ஆனதில் வேற ஒரு செய்தி இருக்கும், இதுலேருந்து ஃபார்ம் ஆனதில் வேற ஒரு செய்தி இருக்கும். த மெசேஜ் இஸ் டிஃபரெண்ட். அப்போ 2 mRNA ஃபார்ம் ஆனால் அது வேற அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு போகும், இது வேற அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு போகும். அப்போ அது வேற ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு காரணமாக இருக்கும், இது வேற ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு காரணமாக இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். அப்போ 2 ஸ்ட்ராண்ட் in protein synthesis or at the time of transcription, among the 2 strands, 1 strand is involved in the transcription process. 2 இழைகளில் ஒரு இழை மட்டும்தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற நிகழ்வில், படியெடுத்தல் நிகழ்வில் பங்கேற்கும். இப்போ 2 ஸ்ட்ராண்டு பங்கேற்றால் வாட் வில் ஹேப்பன்? 2 ஸ்ட்ராண்டு பங்கேற்றதுன்னா 2 mRNA ஃபார்ம் ஆவா. 2 mRNAல அதில் ஒரு மேலே மெசேஜ் இருக்கும், இதில் ஒரு வேறு மெசேஜ் இருக்கும். அது வேற ஒரு அமினோ ஆசிடுக்கான மெசேஜாக இருக்கும், இது வேற ஒரு அமினோ ஆசிடுக்கான மெசேஜாக இருக்கும். அப்போ அங்கே ஃபார்ம் ஆகிற ப்ரோட்டீன் வேறு, இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ரோட்டீன் வேறு. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம். இது ஒரு ப்ராப்ளம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆச்சுன்னா 2 அமினோ ஆசிடை எடுத்துட்டு டிஆர்என்ஏ எடுத்துகிட்டு போவா. அப்போ இங்கே ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆவா, இங்கே ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆவா. இது ஒரு பிரச்சனை. சில சமயம் என்ன ஆகும், 2 mRNA ஃபார்ம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, 2 mRNAs ஃபார்ம் ஆகும். The 2 mRNAs are complementary to each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து they will form double stranded RNA. அவங்க 2 பேரும் சேர்ந்து DsRNAவை ஃபார்ம் பண்ணிடுவா. அப்போ DsRNA ஃபார்ம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோயே, ப்ரோட்டீன் சிந்தசிஸே நடக்காது, நமக்கு ப்ரோட்டீனே ஃபார்ம் ஆகாது. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். திஸ் இஸ்
த பேசிக் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனோட அடிப்படை. இன்னும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபுல்லாக போகல, இப்போ இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்தேன் பாருங்களே. அதில் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, த கன்வர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு எம்ஆர்என்ஏ இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவா மாறுகின்ற ஒரு நிகழ்விற்குத்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஆர்என்ஏவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். RNAல ரெண்டு டைப் RNA இருக்கா. ஒன் இஸ் கால்டு ஜெனட்டிக் RNA, அனதர் இஸ் கால்டு நான் ஜெனட்டிக் RNA. மரபுடன் தொடர்புடைய RNA, மரபுடன் தொடர்பற்ற RNA. In plant viruses and retroviruses, RNA act as a genetic material. We are calling it as genetic RNA. தாவர வைரசுகளிலும் ரெட்ரோ வைரசுகளிலும் பாரம்பரிய பண்புகளை கட்டுப்படுத்துகின்ற பணியினை RNA செய்யும். அவ்வாறுக்கு ஜெனட்டிக் RNA அல்லது மரபுடன் தொடர்பு கொண்ட RNA என்று பெயர். In other organisms, the mRNA, tRNA and rRNA, the messenger RNA, the transfer RNA and ribosomal RNA அப்படின்னு 3 பேர் இருக்கா. நம்மளை பொறுத்தவரையும் mRNA எடுத்துட்டு எல்லாம் 3 to 5% இருப்பா. tRNA எடுத்துட்டு எல்லாம் 15% இருப்பா. rRNA ரைபோசோமல் RNA எடுத்துட்டு எல்லாம் 80% இருப்பா. இவா 3 பேருக்கும் ஹெரிடிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்கள் பாரம்பரியத்துடன் தொடர்புடையவர்கள் அல்ல. They are concerned with protein synthesis. அவர்கள் புரதச் சேர்க்கையில் பங்கேற்பார்கள். ஸோ அவங்களுக்கு நான் ஜெனட்டிக் RNA. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன் பாருங்களே, அதை பற்றி குட்டியாக போர்டில் எழுதி போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். அதை நீங்கள் ஏன்னா பின்னாடி நோட்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். அதை பார்ப்போம். உங்களை மாதிரி ஐம் நாட் டெக்னிக்கலி சவுண்ட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கோ, அந்த போர்டு போகிற வரையும். நான் அப்படியே இந்த இதை காமிச்சிட்டு உங்களுக்கு போர்டு போய்ட்டு அதை காமிக்கிறேன். ஓகேயா? வெயிட் ஃபார் அ வைல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத ப்ராசஸையும் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பார்த்துக்கோ. ஸோ சென்ட்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடக்ஷன், சென்ட்ரல் டாக்மா ப்ரப்போஸ் பண்ணவர் ஃப்ரான்சிஸ் கிரிக். வாட் வில் ஹேப்பன்? DNA டிரான்ஸ்கிரைப் ஆகி RNA வருவா, தட் இஸ் mRNA, அண்ட் டிரான்ஸ்லேட் ஆகி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். திஸ் இஸ் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஃபார்மேஷன் ஆஃப் mRNA ஃப்ரம் DNA. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரெட்ரோ வைரஸஸில் யார் இருப்பா அப்படின்னா DNA இருக்க மாட்டா, RNA இருப்பா. அப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு RNA என்னவா மாறுவா, DNAவா மாறுவா. அதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். அந்த DNAல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து mRNA வருவா. படியெடுத்தல் தெரியும் உனக்கு. mRNA ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போவா. எதை பற்றின இன்ஃபர்மேஷன்? ப்ரோட்டீன்ஸ். எங்கேருந்து எடுத்துகிட்டு போவா? ஜீன்லேருந்து செல்லுக்கு போவா. ஃபஸ்ட்டு DNA டபுள் ஹெலிக்ஸ் என்னாவா, 2ஆக பிஞ்சுப்பா. பிரிஞ்ச அப்புறமா என்னாகும்? டெம்பரவரியாக பிரிஞ்ச அப்புறம் அதுலேருந்து RNA ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னேன், பாலிமரேஸ். எக்ஸ்பெஷலி RNA பாலிமரேஸ் ஹெல்ப்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷனில் என்ன ஆகும்? DNAல 2 ஸ்ட்ராண்ட் இருப்பா. அந்த 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு பாருங்களே, அந்த 2 ஸ்ட்ராண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அவளுக்கு டெம்ப்ளேட்னு பேர். இப்போ 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிடுறா. வாட் வில் ஹேப்பன்? Both the strand participate or act as a template DNA. What will happen? Then both gets transcribed. 2 பேரும் டிரான்ஸ்கிரிப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அப்போ என்ன ஆகும்? 2 RNA ஃபார்ம் ஆகும். 2 டிஃப்ரெண்ட் RNA சீக்வன்சஸ். 2 mRNA ஃபார்ம் ஆவா. 2 பேர் வேறு வேறு மாதிரி இருப்பா. இப்போ what will happen? 2 different amino acids or proteins are formed. அப்போ அந்த செய்தியை வச்சுட்டு வித்தியாசமான 2 வகையான ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, 2 RNAவும் காம்ப்ளிமெண்டரி ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பா. 2 பேரும் சேர்ந்து இட் வில் பிகம் dsRNA, டபுள் ஸ்டாண்டர்ட் 2 இழை RNAவானது உருவாகிவிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த மெசேஜ் ப்ரோட்டீனாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதுவும் அதில் வரக்கூடிய பிரச்சனை. ஓகேயா? இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை பற்றி பேசிக் ஐடியா இருந்ததுன்னா அடுத்ததில் யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணிப்போம். Thanks a lot for hearing. Have a nice day.